வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, யோபு 16ஆம் அதிகாரம் 4வது வசனம், உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும் என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் காணும் பொழுது பாத்தியா, அவங்க விருப்பத்தின்படி இவங்க வாழ நினைச்சாங்க, இவங்க விருப்பத்தின்படி வாழ்ந்தாங்க, இவங்க கௌரவத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமை பாத்தியா, இப்படிலாம் இருக்கிற இந்த ஒரு உலகத்தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து எங்களை ஆண்டவரை அவமானப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம். தன் வார்த்தைகளை ஆண்டவரை வித்தியாசமான வார்த்தைகளினால எங்களை ஆண்டவரை ஏளனம் படுத்தலாம். ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த நிலைமையிலே நாங்கள் வாழும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய நிலைமை ஆண்டவரே ஆசீர்வாதமா இருந்தாலும், அவர்கள் செல்வம் பணம் என்ன காரியத்துல வாழ்ந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை இந்த பூமியிலே எப்படி வாழ வைக்க வேண்டும், என்ன நிலைமையில் எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே, அந்த பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணும்படியாக எங்களை முழு மனதோடு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏன் தெரியுமா ஆண்டவரே, ஒரு பார்வையில்லாத ஒரு குருடன் ஆண்டவரே நீண்ட காலமா இந்த இடத்திலே அமர்ந்து ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே அப்பா, அவர்கள் போடுகிற அந்த பைசாவை வைத்துக் கொண்டு தன் ஜீவனை ஆண்டவரே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் யாரிடத்திலும் கையாண்டு விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அவனுடைய கண்களை திறந்து ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் மாற்றின ஒரு தகப்பன் நீர். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் போய் கடனுக்காகவோ ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காக தன்னுடைய தேவைகளுக்காக போய் யார் வீட்டு வாசல்லையும் போய் நிற்காதபடி ஆண்டவரே தகப்பனே அப்பா, யாரும் மற்றவர்கள் உம்முடைய பிள்ளைகளை ஏளனமாய் பேசாதபடி இந்த காலை நேரத்துல இந்த பிள்ளைகளுடைய பாத்திரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி, இவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஆண்டவரே, இவர்கள் இழந்து போனதை திரும்ப நீர் கொடுக்கும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஏனெனில் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறியவில்லை. கர்த்தாவே, நீர் எங்களை அறிந்து அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என் தேவன் தாமே எங்களுடைய கண்ணீரை துடைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.